2023 2024 MCQ 23வது உருவிற்காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு நேர் கம்பியின் இரு பக்கங்களிலும் A, B எனும் இரு கடத்தும் வட்டத்தடங்கள் கம்பியுடன் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கம்பியில் உள்ள ஓட்டம் I பருமனில் குறையும் போது தடங்களில் தூண்டப்படும் ஓட்டம் யாது? இந்த தடங்களில் தூண்டப்படுற ஓட்டம் யாது? இல்லாட்டி ஓட்டம் சம்பந்தமான கேள்விதான். இதில் 5 விடை தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு விடையும் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது ஏயில் வந்து வலஞ்சுழியாகவும் பியில் வந்து வலஞ்சுழியாகவும், ரெண்டாவது வந்து ஏயில் இடஞ்சுழியாகவும் பியில் வந்து வலஞ்சுழியாகவும், மூன்றாவது வந்து ஏயில் வந்து வலஞ்சுழியாகவும் பியில் வந்து இடஞ்சுழியாகவும், நாலாவது ஏயில் இடஞ்சுழியாகவும் பியில் வந்து இடஞ்சுழியாகவும், ஐந்தாவது இரு தடங்களிலும் பூச்சியமாகவும் காணப்படும் இருக்குது. ரைட், பரவாயில்ல. இப்போ நாங்கள் முதல்ல இந்த தடங்களில் எப்படி மீன் தூண்டப்படுதுன்னு பார்ப்போம். முதலாவது வந்து இதில் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. 2 வட்ட தடங்கள் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. முதலாவது இதில் ஒரு மின்னோட்டம் I மின்னோட்டம் ஓடுதுன்றாங்க. ஆகவே இந்த மின்னோட்டத்தால் இப்படி ஒரு கடத்தி கூடாக ஒரு மின்னோட்டம் ஒன்று பாயுமாக இருந்தால், இந்த மின்னோட்டத்தால் இந்த கடத்தியை சுற்றி ஒரு காந்த புலம் ஒன்று உருவாகும். அதாவது மின்காந்த புலம் ஒன்று உருவாகும். அது வந்து எங்களோட இதில் வந்து அது வந்து மேக்ஸ்வெல் என்றவர் தான் இந்த கடத்தியினூடாக ஒரு மின்னோட்டம் போகும்போது அதில் மின்காந்தம் ஒன்று உருவாகுது என்ற அடிப்படையை சொல்லியிருக்கார். அப்போ அந்த மின்காந்தம் எப்படி உருவாகும் என்றதை மேக்ஸ்வெல் வந்து வலஞ்சுழி தக்கை திருவிதி என்ற அடிப்படையிலேயே நாங்கள் பார்க்கலாம். உதாரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்படி வளமையாக வழக்கை எடுத்துட்டு அதில் பெருவிரலை நாங்கள் இப்படி பிடிப்போம். வழக்கை எடுத்து இப்படி ஒரு பெருவிரலை பிடிச்சோம்னு சொல்லி சொன்னால் அந்த பெருவிரலை வச்சு நாங்கள் பார்க்கலாம். இப்படி அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் இது மேல் உள்ளால் மேலே வரும். அதாவது இந்த பக்கத்தால் வர சுற்றி வர்ற மாதிரி இப்படி உதாரணமாக இப்படி ஒரு கோலை வச்சு நாங்கள் பிடிக்கிற மாதிரி தான். பிடிக்கும்போது எந்த பக்கத்தால் திருகி வருதோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வெளிநோக்கிய திசையில் தான் எங்களுக்கு என்ன செய்யும், காந்த புலம் வந்து வெளிநோக்கிய திசையில் போகும். அதாவது காந்த விசைக்கோடுகள் வெளிநோக்கி போய்கொண்டிருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா உள்நோக்கி வரும். அப்போ உள்நோக்கி வர்றதுக்கு நாங்கள் உள்நோக்கி போகிறதுக்கு வந்து க்ரஸ்ஸும், வெளிநோக்கி வர்றதுக்கு வந்து டொட்டும் போடுறாங்க. இது அம்பு மாதிரி நினச்சிக்கலாம். அம்பு ஒன்று உள்ளே போகுமெண்டா க்ரஸ்ஸாக போய் முடியும், வெளியில் வரும்போது ஒரு டொட்டாக வரமெண்ட முடியல வச்சுக்கொள்ளலாம். பிறகு இதில் வந்து இப்போ என்ன செய்யும், காந்த புலம் வந்து மேல் நோக்கிய திசையில் வந்து கொண்டிருக்கண்டு உள்நோக்கிய திசையில் போய் கொண்டிருக்கு. இப்போ என்ன செய்யும், காந்தப்புலம் இப்படி உள்நோக்கிய திசையில் இருக்குமெண்டா இப்போ கையை எடுத்துட்டு பிறகு என்ன செய்யணும், மேல் நோக்கிய திசையில் நாங்கள் இப்படி வச்சோம்னு சொன்னால் வச்சு பார்க்கும்போது மேல் நோக்கிய திசையில் இருக்க உள்நோக்கிய திசையில் வந்து உள்நோக்கிய திசையில் இப்படி வச்சோம்னா அப்போ இந்த பக்கத்தால் தான் என்ன செய்ய போகுது, இந்த காந்தத்தினுடைய இந்த போகிற காந்தப்புலத்தால் ஒரு மின் ஒன்று உருவாகுது. ரைட், அப்போ இந்த பக்கத்தில் மின் ஒன்று உருவாகுது. ஓகே, இந்த பக்கத்தில் பிக்கு இப்படி ஒரு மின் ஒன்று உருவாகும். அதே மாதிரி நாங்கள் இதை மேல் நோக்கிய திசையில் இப்படி வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது இந்த பக்கத்தால், அதாவது இங்கேருந்து இந்த பக்கத்தால் ஒரு மின்னோட்டத்தண்டு உருவாகும். ஓகே, இப்போ இந்த கேள்வியில் இருக்கிற ஒரு மயக்கம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இதில் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ள கம்பியில் உள்ள ஓட்டம் I பருமனில் குறையும் போது, அதாவது அந்த மின்னோட்டம் வந்து இதில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தினாத்தான் எங்களுக்கு இந்த காந்தப்புலம் ஒன்று உருவாகும். அதாவது காந்தப்புலத்தை ஒரு கடத்தி வெட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று வரும். இதில் மின்னோட்டம் வந்து மாறாமல் இருக்குமாக இருந்தால் ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாகும். ஆனால் காந்தப்புலத்தில் ஒரு விதமான டெல்டா வராது, அதாவது அதாவது ஒரு மாற்றம், காந்தப்புலத்தினுடைய மாற்றம் வராது. காந்தப்புலத்தினுடைய மாற்றம் வரலை என்று சொன்னால் எங்களுக்கு அந்த காந்தப்புலம் வந்து தால உருவாகிற மின்னோட்டம் ஒன்று உருவாக மாட்டாது. அப்போ இந்த இடத்துல இப்படி உருவாகும்போது, அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஏ வந்து எங்களுக்கு இப்போ எப்படி இருக்க மாட்டா இடஞ்சுழியாகவும், பி வந்து வலஞ்சுழியாகவும்
இதில் வந்து எங்களுக்கு மின்னோட்டத்தை உருவாக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஏ ஏயில் வந்து இடஞ்சுழியாகவும் பியில் வலஞ்சுழியாகவும் மின்னோட்டம் ஒன்று மின் தூண்டப்படும். இதுக்கு நாங்கள் பாவிச்ச விதி என்னன்னு சொன்னால் மேக்ஸ்வெல்ற வலஞ்சுழி தக்கை திருகு விதி. தக்கை திருகு விதி. இந்த விதி அடிப்படையில் தான் எங்களுக்கு என்ன இந்த முடிவை நாங்கள் இந்த விடையை எடுத்துனாங்களா. அப்போ இதுக்கு விடை வந்து ரெண்டாவது விடையாக இருக்குது. இந்த விடை வந்து ரெண்டாவது விடையாக காணப்படும்.